ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வீடியோவிலையும் ஒரு யூனிக்கான ரெசிபி ஒன்று தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது குட்டீஸ் பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு. நான்வெஜ் சேர்க்காம வெறும் எக்கும் வெஜிடபிள்ஸும் போட்டு தான் இந்த ரெசிபி நான் ரெடி பண்ணியிருக்கேன். சில டைமுகளில் சோம்பரமாக இருக்கிற டைமுகளில் நம்ம இப்படி செஞ்சு கொள்ளலாம். இந்த ரெசிபிஸுக்கு நான் எதுவுமே வீட்டில் இல்லாத சாமான் சேர்க்கல, எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ்கள் தான் சேர்த்திருக்கேன். நான் இதுக்கு சோயா சாஸ், கெச்சப் எதுவுமே நான் சேர்க்கல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி கொள்ளுவோம். ஒரு 2லிருந்து 3 தரம் வாஷ் பண்ணி கொள்ளுவோம். இதை வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நான் தண்ணியில் இலக போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சால்ட்டு சேர்க்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கேன். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகி வரும்போது நம்ம ஏற்கனவே சோக் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாஸ்மதி ரைஸை இதில் நான் கொட்டுறேன். இதை ஒரு கலக்கி விடுவோம். இப்போ இதை மூடி ஒரு 3/4 ஸ்டேஜ் வரும் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக குக் பண்ண வேணாம், ஒரு 3/4 ஸ்டேஜ் குக் ஆகினா போதும். இப்போ இது 3/4 ஸ்டேஜ் குக் ஆகிட்டு ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். நல்லா உதிரியாக நீளமாக வந்திருக்க ரைஸ். இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதை எடுத்து நல்லா ஒரு வடிகட்டி நம்ம வேறையாக வைப்போம். இப்போ ஒரு பேனில் நான் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கியூமின் பவுடர், கருவேப்பிலை இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்தெடுக்க போகிறேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 செகண்ட்ஸுக்கு வறுத்தெடுக்க போகிறேன். கரிஞ்சிராமலுக்கு வறுத்தெடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இது சூடு ஆறிய உடனே நம்ம இதை கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்க போகிறோம். இது என்னத்துக்குன்னு சொல்கிறேன் நான். இப்போ நான் ஒரு பெரிய அகலமான சட்டி எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் ஆயில் ஊற்றுறேன். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்க்கேன். இது நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இதில் கருவேப்பிலை ரம்பையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நல்லா வாசனையாக இருக்கும். ரம்பை சேர்த்து கொள்ளுங்க. ரைஸ் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் 2 கேரட் சின்னதாக கட் பண்ணது சேர்க்கேன். 1/2 கப் கோவா சேர்க்கேன். இந்த வெஜிடபிள்ஸையே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொள்ளுங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் அதை எடுத்து வெளியே போடாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் சால்ட்டு சேர்க்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. உப்பு சேர்த்தா குயிக்காகவே வதங்கிடும். வீடியோ பார்க்குற சமயத்தில் எந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லாம் நல்ல யூனிக்கான ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு ரைஸ் நல்லா சூப்பராக வரும், நல்ல டேஸ்டாக வரும். இப்போ இந்த சமயத்தில் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் சீரக பவுடர் சேர்க்கேன். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லா சைடும் படுற மாதிரி. இந்த ரெசிபி செய்யறதுக்கு மிச்ச நேரம் ஆகாது, ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே முடிஞ்சிடும். நீங்கள் வேலையில் செய்யக்குள்ள ரைஸை ஊற போட்டீங்கன்னா மிச்ச வேலையெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இதில் நான் ஒரு சிக்கன் ஸ்டாக் கியூப் பண்ணி போடுறேன். பாதி தான் போடுறேன் நான். ஹோம்மேட் சிக்கன் ஸ்டாக் கியூப் தான். ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம இது எல்லாத்தையும் ஓரம் பண்ணிட்டு நான் ஒரு 5 எக் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸுகளை நல்லா பீட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம எக்கு சேர்த்த உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிக்சிங்கை நம்ம இதில் சேர்த்துக்கொள்ளுவோம்.
அந்த பெப்பர், கியூமின் பவுடர், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சிருந்தேன். அதை இதில் சேர்த்து கொள்ளுவோம். நல்ல வாசனையாக இருக்கும். எக்கும் நான்வெஜ் போடலைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த ரைஸு அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கும். சரி, இப்போ நாம ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரைஸை இதில் ஆட் பண்ணி கொள்ளுவோம். இந்த வெஜிடபிள் மிக்சிங்கில் ஆட் பண்ணி கொள்ளுவோம். நீங்க பாஸ்மதி ரைஸ் தான் எடுக்கணுமென்று இல்லை, உங்களுக்கு விருப்பமான ரைஸ் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ற ரைஸ் கூட எடுக்கலாம். இது கொஞ்சம் ரிச்சா இருக்குமென்றதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ்ல எல்லா வெஜிடபிள்ஸ், எக்ஸ் மிக்சிங் எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட் அண்ட் ஸ்பைசஸை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. இப்போ இதை நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வைங்க. அப்பதான் இது கீழே அடிப்பிடிக்காம வரும். ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடாம நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க. 5 நிமிஷம் வச்சா போதும். ஏனென்றா அப்பதான் இந்த ரைஸ் கொஞ்சம் நல்லா சாஃப்டா வரும். ஏற்கனவே நம்ம 3/4 பதம் தான் நம்ம குக் பண்ணினோம். அப்போ அதுக்காக இந்த 5 நிமிஷம் வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு நம்முடைய எக் ரைஸ். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. உங்களோட குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு யூனிக்கான ரெசிபியில் இன்ஷா அல்லாஹ் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. This is your Darlie's Tasty Dishes. Thanks for watching.